எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக தரமான 3 மலையாள த்ரில்லர் படங்கள தான் கொண்டு வந்திருக்கேன். 3 படமும் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் அந்தாக்ஷரி. இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆயிருக்கு. சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா பார்த்தீங்கன்னா இருப்பாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்தாக்ஷரி விளையாடுறது தான். அதாவது நம்ம பாட்டு போட்டிலாம் விளையாடுவோம் பார்த்தீங்களா? அந்த கேம் தான். அந்த ஸ்டேஷனுக்கு யார் வந்தாலும் சரி, அவங்க கூட நம்ம ஹீரோ இந்த அந்தாக்ஷரி கேம பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிச்சுருவாரு. ஒரு நாள் திடீர்னு ஒருத்தன் ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ விளையாடுறாரு பார்த்தீங்களா? இந்த பாட்டு பாடுற போட்டி. இத வந்து அந்த அந்தாக்ஷரிய நம்ம ஹீரோ கிட்ட அவன் பாடி காட்டுறான். இந்த கேம நம்ம ஹீரோ கிட்டயும் அவன் பார்த்தீங்கன்னா விளையாடுறான். விளையாடிட்டு "யார்றா நீ?" அப்படின்னு கேட்கும்போது, "உன் பொண்ண கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோன கட் பண்ணிடுறான். மறுநாள் நம்ம ஹீரோவோட பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண வந்து யாரோ அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கில்லர் யாரு? எதுக்காக நம்ம ஹீரோவோட பொண்ண அவன் அட்டாக் பண்ணியிருக்கான்? இதுக்கப்புறம் அந்த கில்லர் கிட்ட இருந்து தன்னோட ஃபேமிலிய காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு? அந்த கில்லர நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒன்லைன் ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த பாருங்க. படத்த த்ரில்லிங்கா சூப்பரா எடுத்துட்டு போயிருப்பாங்க. மெயினா படத்தில் நடிச்சிருக்க நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். தரமான, செம்மையான ஒரு மலையாள த்ரில்லர் படம். பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்த செக் அவுட் பண்ணி பாருங்க. சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்க்கலன்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. 2வது படம் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படம் 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல உங்களுக்கு தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவரோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இறந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இவரோட பையனும் பார்த்தீங்கன்னா காணாம போயிருப்பான். இப்போ நம்ம ஹீரோ புதுசா பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்கல்ல, அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட மாமனாரோட துப்பாக்கி வந்து காணாம போகுது. அதே சமயம் நம்ம ஹீரோவோட பையன் வந்து காணாம போயிருப்பான்ல, அந்த கேஸும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இதே சமயத்துல போலீஸ் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள இருந்து ஒரு எலும்பு கூட்ட வேற கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மாமனாரோட நடவடிக்கையில ஒரு சில மாற்றங்கள்லாம் நடக்குது. அண்ட் இதுக்கப்புறம் இவங்களோட அந்த வீட்ட சுத்தியும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மர்மமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? எதனால இப்படியெல்லாம் நடக்குது? இதுக்கு பின்னாடி எந்த மாதிரியான மர்மமான விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு? இது எல்லாத்துக்குமான ஆன்சர் தான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்த பாருங்க. படம் சூப்பராவே இருந்துச்சு அப்டின்னே சொல்லலாம். இந்த படம் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஸ்லோவா தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. பட் படத்தோட கடைசியில நல்ல ஒரு விஷயத்த செம்மையா இவங்க சஸ்பென்ஸோட ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமாக்ஸ் தான் இந்த மொத்த படமே அப்படின்னு நம்ம கண்டிப்பாவே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிளைமாக்ஸ்ல சூப்பரான ஒரு விஷயத்த வச்சு இந்த படத்த வந்து முடிச்சிருப்பாங்க. படம் ஸ்லோவா போனாலும் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நல்ல ஒரு மலையாள த்ரில்லர் படம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்த ஒரு தடவ பாருங்க. 3வது படம் பொன்மன். 2025ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார்லயே உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படத்துல தன்னோட தங்கச்சிக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க ஒரு நபர் இருக்காரு. ஆனா அவங்க தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்களுக்கு நகை தேவைல்ல. ஆனா அந்த நகை வந்து இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இல்ல. ஸோ நகைய வந்து அடகு குடுக்குற ஒரு ஆளா தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வராரு. இவங்க என்ன பேசி அந்த நகைய குடுத்துருப்பாங்க அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நகைய குடுத்துறணும். அப்படின்னா பணமா குடுத்துறணும் அப்படின்ற மாரி தான் பேசிட்டு நம்ம ஹீரோ வந்து குடுத்திருப்பாரு. பட் இதுக்கப்புறம் என்ன நடந்தது? நம்ம ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் எந்த மாரியான பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு இதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சது? இதுக்கப்புறம் நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி எந்த மாரியான திருப்பங்கள்லாம் இந்த கதையில நடந்தது? அதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஸ்டோரியாவே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்துல நம்ம பாசில் ஜோசப் தான் பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. படத்த டார்க் காமெடி கலந்து த்ரில்லரோட சூப்பரா பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த படம் கண்டிப்பா நீங்க பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செம்மையான ஒரு மலையாள டார்க் காமெடி த்ரில்லர் மூவி. பார்க்காதவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்த பாருங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இதுவரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
இப்ப நான் சொன்ன இந்த 3 மலையாள த்ரில்லர் படங்களுமே சூப்பரா இருக்கும். இந்த 3 படங்களும் தமிழ் டப்பிங்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த 3 படத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். Bye guys.